ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும்னு. பட் எக்ஸாம் ஃபீஸு, குவாலிஃபிகேஷன்னு கேண்டிடேட்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவாங்க. பட் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்போன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது அண்ட் நீங்கள் எந்தவித ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இப்படி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை யார் மிஸ் பண்ணுவா சொல்லுங்கள்? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த நோட்டிஃபிகேஷன் இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் சப்போர்ட் ஸ்டாஃப்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக 14 டிஸ்ட்ரிக்டில் இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு வராங்க. அதில் திருவண்ணாமலையில் இருக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சப்போர்ட் ஸ்டாஃப்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 30th of April. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 22 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நல்லா எழுத படிக்க தெரியும் அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மந்த்லி 14,000 சேலரியாக இருக்கும். அண்ட் இது கூட உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் கன்வேயன்ஸ் அலவன்ஸ், மொபைல் அலவன்ஸ்னு சேர்த்து உங்களுக்கு மந்த்லி 15,300 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். இந்த ஜாப் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், பட் பெர்மனன்ட் கிடையாது. 3 years ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரினியூவல் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இயர் நீங்கள் சேர்த்தே வேலை பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 4 years ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் என்னடா இது கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாபா, இது செட் ஆகாதுன்னு நினைக்க வேண்டாம். ஒன்ஸ் இந்த 4 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் பேங்க்குக்கோ இல்லை நெக்ஸ்ட் ஜாபுக்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மூவ் ஆன நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்டை நீங்கள் போஸ்ட்டாவோ இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டாவோ கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே உங்களோட 10th டிசி அண்ட் மார்க் ஷீட் ஜெராக்ஸ் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடியோட காப்பீஸ் எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணணும். அதாவது உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொன்ன லொக்கேஷனில் போய் நீங்கள் ஒரு பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த பர்சனல் இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இந்த ப்ராசஸ் எதுக்குமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸோ இல்லை எந்த வித ஃபீஸுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட் சீக்கிரமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.